ஷாஜகான் அமைச்சராக தன்னுடைய அறையில் பொறுப்பேற்கிறார். அப்போ ஒரு இஸ்லாமிய சமய சான்றோர் ஒருவர் அவர் யாரோ குர்ஆன் ஓத, அதன்படி அவர்களுடைய சடங்கு முறைப்படி சில காரியங்கள் செய்துவிட்டு அப்புறம் சீட்ல அமர்கிறார். இது ஒரு விவாத பொருள் ஆகி இருக்கிறது. ஆனா இதுக்கு முட்டு கொடுத்து பேசுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இப்ப ரமேஷ் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் அறையில பொறுப்பேற்பதற்கு முன்பாக அந்த நாற்காலில் அமர்வதற்கு முன்னால வேத கோஷம் முழங்க, வேத பாராயணத்துடன் பல மந்திரங்கள்லாம் சொல்ல, அவர் அங்க ஒரு சமய தலைவரை வரவழைச்சு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சீட்ல உட்கார்ந்தாருன்னா இப்ப என்னென்ன நடந்திருக்கும்? முதல் அறிக்கை வீரமணிட்டேந்து வந்திருக்கும். ஆக்சுவலா ஒரு பிராமணரான ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சரானதுக்கே அத்தனை எதிர்ப்பு. இல்ல அவர் வேதகோஷம் முழங்க ஃபுல் ரிச்சுவல்ஸோட அந்த சீட்ல உட்கார்ந்து இருந்தானே என்ன ஆயிருக்கும்? ஆனால் இது எதுவும் இந்த விதமான எந்த எதிர்ப்பும் ஷாஜகானுக்கு கிடையாது. ஏன்னா அவர் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அவர் ஒரு அமைச்சரா உள்ள நுழையிறாரு. தன்னுடைய அறைக்குள்ள தன்னுடைய சமயம் தொடர்பான அத்தனை சடங்குகளை நுழைப்பது எந்த அளவுக்கு நியாயமானது? இங்க தமிழ்நாட்டுல சிறுபான்மையினர் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பௌத்தம் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், சமணர்கள் இருக்கிறார்கள். இவங்க எல்லாருமே தான் சிறுபான்மையினர். சிறுபான்மையினர்னாலே முஸ்லிம்ஸ் கிடையாது. முன்னால சிறுபான்மை நலத்துறை அமைச்சரா நஜ்மா ஹெப்துல்லா பொறுப்பேற்றிருந்தார். அப்போ அவர் ஒன்னு தெளிவா சொன்னார், நான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் தானே ஒழிய முஸ்லிம் நலத்துறை அமைச்சர் அல்ல. மைக்ரோ மைனாரிட்டியா இருக்கக்கூடிய பார்சிஸ், ஜெயின்ஸ் இவங்களும் இந்த சிறுபான்மைங்கிற கேட்டகரியில வர்றாங்க. என்னவோ சிறுபான்மையினாலும் முஸ்லிம்ஸ் அப்படியே சொல்லி குரூம் பண்ணிட்டீங்க. இந்த டயத்துல ஷாஜகான் நஜ்மா ஹெப்துல்லாவினுடைய வார்த்தைகளை நினைவு கூறுவது சரியாக இருக்கும்.